இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கை நிறுவுவதற்கு பொருட்களை தயார் செய்வதை பற்றி இந்த செஷன்ல பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கான பொருட்களை தேர்ந்தெடுக்கவும் அளவிடவும் உங்களால் முடியும். 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டாய்க்கான சிங்கிள் லைன் டயக்ராமை வரைய முடியும். தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்: பேப்பர், பென்சில், எரேசர், ஸ்கேல், ஹேமர், screwdriver set, crimping tool 3 mm to 16 mm, DE double-ended spanner set 6 mm to 15 mm, multimeter, product profile of solar panels, batteries, array junction box, charge controller, DC disconnectors, AC disconnector மற்றும் இன்வெர்ட்டர். இப்போ நாம சைசிங் ஆஃப் காம்போனன்ட்ஸுக்கு சாம்பிள் கால்குலேஷனை பார்ப்போம். பல்போட ரேட்டிங் 100 வாட்ஸ் அண்ட் இதுல 5 லோட்ஸ் இருக்கு அண்ட் இது 6 ஹவர்ஸுக்கு ரன் ஆகும். ஒரு லோடோட பவர் கன்சப்ஷன் வந்து 100 வாட்ஸ். ஸோ இதை 6ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இது 600 வாட் ஹவர்ஸ் வரும். அப்போ 5 லோடோட பவர் கன்சப்ஷனுக்கு கிட்டத்தட்ட இங்க 600 வாட் ஹவர்ஸுக்கு ஈக்குவலா இது இருக்கும். 5ஆல அதை மல்டிப்ளை பண்ணா 3000 வாட் ஹவர்ஸுக்கு ஈக்குவலா இது வந்துடும். மேலே இருக்கிற லோட்ஸ் எல்லாம் மொத்தமா எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணிருக்கிறது அப்படின்னா 18,280 வாட் ஹவர்ஸ். அண்ட் இந்த வேல்யூவை யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 18,280 1000ஆல டிவைட் பண்ணோம்னா 18.28 யூனிட்ஸ் வரும். ஏன்னா 1000 watt hours or 1 kilowatt hour is equal to 1 unit. Sizing of solar panel. 5 kilowatt solar photovoltaic system ஓட sizing components depend பண்ணி தான் இருக்கும். Actually அதெல்லாம் என்னன்னா solar panels, inverter, battery bank, 5 kilowatt plant capacityக்கு ரிசல்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கிறதுக்கு சோலார் பேனல்ஸை கனெக்ட் பண்ணி இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜை விஎம்னு வச்சுக்கிட்டு அதை எத்தனை பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வோல்ட்ஸோட டிசி வேல்யூ தான் சிஸ்டம் வோல்டேஜ் அண்ட் இதை ஒர்க்கிங் வோல்டேஜை போட்டோ வோல்டிக் சிஸ்டம்க்கு இருக்கிற டிசி காம்போனன்ட்ஸுக்கு காமனாக வச்சா மட்டும்தான் லெவல் ஆஃப் வோல்டேஜஸ் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். 5 கிலோவாட் கெப்பாசிட்டி பவர் பிளான்ட்க்கு அமைஞ்சு இருக்கிற சிஸ்டம் வோல்டேஜோட ரெக்கமெண்டட் வேல்யூ ஆஃப் த சிஸ்டம் வோல்டேஜ் தான் 24 வோல்ட்ஸ். ஒரு 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டிக் பிளான்ட்க்கு சோலார் அரே மூலியமா மினிமம் 5000 வாட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு சோலார் பேனலுக்கு 250 வாட் பவர் இருக்கும். அது மாதிரி 20 சோலார் பேனலுக்கு குரூப் பண்ணோம்னா நம்மால 5000 வாட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். விஎம் தான் சோலார் பேனலோட ரேட்டிங். அதாவது இதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 30 வாட்ஸ் டிசி அண்ட் இதோட மேக்ஸிமம் கரண்ட் வந்து 8 ஆம்பியர் அண்ட் இது 240 வாட் பவர் நமக்கு கொடுக்கும். அண்ட் இந்த பவர் தான் 250 பவர் வாட்டோட சரியா மேட்ச் ஆகும். ஒவ்வொரு சோலார் பேனலும் 30 வாட்ஸ் கொடுக்கும். ஸோ 10 பேனல்ஸை லைன் அப் பண்ணி வைக்கிறதுனால 30 வோல்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 300 வோல்ட்ஸ் தான் கிடைக்கும். இந்த செயல்முறை ரொம்ப முக்கியமானது. இதுல எவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்க 300 வோல்ட்ஸை 10 ஆம்பியரோட மல்டிப்ளை பண்ணோம்னா அது சரியா 3000 வாட்ஸா கிடைக்கும். 5 கிலோ வாட் பவரை இப்படிதான் அச்சீவ் பண்ண முடியும். 20 சோலார் பேனல்ஸ் கிடைக்கிறதுக்கு இப்போ 2 ஸ்ட்ரிங்ஸ் தேவைப்படுது அண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் 10 பேனல்ஸ் இருக்க வேண்டியது அவசியம். செலக்ஷன் அண்ட் சைசிங் ஆஃப் இன்வெர்ட்டர். பின் வருபவற்றை வைத்துதான் இன்வெர்ட்டரை செலக்ட் செய்யலாம். கெப்பாசிட்டி, டெக்னாலஜி, அலவுட் பவர் லோட், பேட்டரிஸ் ரிக்வயர்ட், சோலார் பேனல் வோல்டேஜ், சோலார் பேனல் கரண்ட். இன்வெர்ட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். டிசி இன்புட் ரேஞ்ச், ஏசி அவுட்புட், வாட் ஆர் கிலோவாட், வோல்டேஜ் ஆம்பியர் ஆர் கிலோவாட் ஆம்பியர்ஸ். பவர் ஃபேக்டர்ஸை பார்ப்போம். பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0.8 1000 watt is equal to 1250 volt ampere இருக்கும். Waveform, sinusoidal, square wave, quasi-sine wave. Inverter output voltage
230 volts AC, 50 Hz single phase. The power output is 5 kilowatt. Inverterக்கான DC input 300 volts to 350 volts DC. இதோட output waveform sinusoidal. இப்போ பேட்டரிஸோட சைசிங் என்னன்னு பார்ப்போம். நம்ம பேட்டரி சைஸை டிசைட் பண்ணோம்னா சிஸ்டம் வோல்டேஜை தான் ஃபர்ஸ்ட் நாம கன்சிடர் பண்ணணும். சிஸ்டம் வோல்டேஜை 24 வோல்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். பேட்டரியோட யூனிட் சைஸ் 12 வோல்ட்ஸ் தான் இருக்கும். சிஸ்டம் கெப்பாசிட்டியோட வேல்யூவை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேட்டரி சீரீஸ் மற்றும் பேரலால் மற்றும் சீரீஸ் பேரலால் காம்பினேஷனுக்கு அதை வச்சுக்கலாம். இதை நம்ம குரூப்பும் பண்ணிக்கலாம். இன்வெர்டரோட இன்புட் வோல்டேஜ் வந்து 300 வோல்ட்ஸ் டிசி. அப்போ பேட்டரி பேங்க் வோல்டேஜும் 300 வோல்ட்ஸ் டிசி இருக்கணும். ஒவ்வொரு பேட்டரியோட வோல்டேஜும் 12 வோல்ட்ஸ் டிசி அண்ட் இதில் அவருக்கு 20 ஆம்பியர் கரண்ட் வரும். பொதுவாக இந்த செயல்முறையில் 300 வோல்ட்ஸ் டிசி கிடைக்கிறதுக்கு நமக்கு 300 வோல்ட்ஸ் பை 12 வோல்ட்ஸ் ஈக்குவல் டு 25 பேட்டரி தேவைப்படுது. இதெல்லாம் சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகி இருக்கும். இதோட அவுட்புட் வோல்டேஜ் 300 வோல்ட் டிசி இருக்கும். இதோட டோட்டல் பவர் ரேட்டிங் 20 ஆம்பியரை மல்டிப்ளை பண்ணா 300 வோல்ட்ஸ் வரும். இது 6000 வாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ 5 கிலோ வாட் சோலார் போட்டோ வோல்டிக் இன்ஸ்டாலேஷனுக்கு காம்போனன்ட்ஸை செலக்ட் செய்யறத பார்க்கலாம். ஒரு 5 கிலோ வாட் சோலார் போட்டோ வோல்டிக் பிளான்ட்டிற்கு சோலார் அரே மூலமா மினிமம் 5000 வாட் ஜென்ரேட் பண்ண நம்மளால முடியும். அப்புறம் அதை அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு 20 நம்பர் ஆஃப் சோலார் பேனல்ஸ் தேவைப்படும். ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் 250 வாட் பவர் இருக்கும். 20 பேனல்ஸ் ஆஃப் 250 வாட் பவர் சோலார் பேனல்ஸை நம்மளால மல்டிப்ளை வேஸ்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் ஆப்ஷன் 1. இப்போது 250 வாட் சோலார் பேனல்ஸ் இன் சீரீஸ்ல இருக்கும் 20 பேனல்ஸை கனெக்ட் செய்யலாம். பிறகு 20ஐ 250 வாட் பவரோட மல்டிப்ளை பண்ணோம்னா 5000 வாட் கிடைக்கும். 20 மொத்த பேனல்களின் தொடர் இணைப்புகள். இதோட அவுட்புட் ஒவ்வொரு சோலார் பேனலுக்கும் 600 வோல்ட்ஸ் ஃபார் அ மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆஃப் 30 வோல்ட்ஸ் டிசி வந்திருக்கும். அப்போது பேட்டரி பேங்க் அவுட்புட்டும் 600 வோல்ட்ஸ் டிசியா இருக்கணும். அண்ட் இதேதான் சோலார் டோட்டல் வோல்டேஜோட இது மேட்ச் ஆயிருக்கணும். இது கிடைக்கிறதுக்கு 24 வோல்ட்ஸ் இருக்கிற 25 பேட்டரிஸை சீரீஸ் காம்பினேஷனை கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த அவுட்புட்டை அச்சீவ் பண்ண முடியும். இன்வெர்டரோட இன்புட் வோல்டேஜை 450 வோல்ட்ஸ் டு 800 வோல்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கிற சோலார் டிசி இன்புட் அட் 10 ஆம்பியை கரெக்டா இதில் செலக்ட் பண்ணணும். அதுதான் சரியான செயல்முறை. 5 கிலோ வாட் சோலார் போட்டோ வோல்டிக் இன்ஸ்டாலேஷனுக்கு காம்போனன்ட்ஸை செலக்ட் செய்யறத பார்க்கலாம். ஆப்ஷன் 2. சோலார் அரேல மொத்தம் 2 சீரீஸ் பார்ட் இருக்கும். ஒவ்வொரு பேத்லையும் 10 பேனல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டையும் பேரலலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பேனல்கள்லையும் 250 வாட்ஸ் பவர் இருக்கும். ஸோ நமக்கு 5000 வாட் அரே அவுட்புட்டோட சேர்த்து ஸ்ட்ரிங் வோல்டேஜ் ஆஃப் 300 வோல்ட்ஸ் டிசி இருக்கும். இப்போ சோலார் பேனலோட மேக்ஸிமம் வோல்டேஜ் விஎம்னு வச்சா இது 30 வோல்ட்டுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் கரண்ட் அதாவது IM is equal to 10 amperes and array junction box output 300 volts 20 amperes. பேட்டரி பேங்க் அவுட்புட் கண்டிப்பாக 300 volts DC அவுட்புட்டாக இருக்கணும். இதை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேட்டரியில 12 volts இருக்கிற மாதிரி நம்ம 25 பேட்டரி சீரீஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போது பிசியோட சோலார் டிசி இன்புட் ரேஞ்ச் இல்லனா இன்வெர்டர் கண்டிப்பா 150 volts to 450 volts DC at 20 ஆம்பியர்ஸா கண்டிப்பா இருக்கணும். இப்போ 5 கிலோ வாட் சோலார் PV இன்ஸ்டாலேஷன் காம்போனன்ட்ஸை இங்க செலக்ட் செய்யலாம். ஆப்ஷன் 3. ஒரு சோலார் அரேல 4 சீரீஸ் பார்ட்ஸ் ஆஃப் பேனல்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பேரலல் காம்பினேஷன்ல ஒன்னோடு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தாலும் நமக்கு இங்க 5000 வாட் அரே அவுட்புட்டோட சேர்த்து ஸ்ட்ரிங் வோல்டேஜ் ஆஃப் 150 வோல்ட்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா அரே ஜங்ஷன் பாக்ஸோட அவுட்புட் வந்து 150 வோல்ட்ஸ் 40 ஆம்பியர்ஸ் தான் இங்க இருக்கும். ஸோ இங்க மேக்ஸிமம் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 30 volts, maximum current is
ஈக்குவல் டு 40 ஆம்பியர்ஸ். பேட்டரி பேங்க் கண்டிப்பாக அவுட்புட் 180 வோல்ட்ஸ் டிசியா இருக்கணும். இந்த அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒவ்வொரு பேட்டரிகள்லையும் 12 வோல்ட்ஸ் இருக்கிற மாதிரியான 13 பேட்டரிஸை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும். இந்த செயல்முறையில முக்கியமா பிசியூவோட சோலார் டிசி இன்புட் ரேஞ்சில் அல்லது இன்வெர்டருக்கு 75 வோல்ட் டு 300 வோல்ட்ஸ் டிசி அட் 40 ஆம்பியர்ஸ் இருக்கணும். இதுல 150 வாட்க்கு பவர் ஜெனரேட் பண்ணியிருக்கு. இதை 40 ஆம்பியருக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா இறுதியா கிடைக்கிறது 6000 வாட். இப்போ சிங்கிள் லைன் டயக்ராம பார்ப்போம். எஸ்எல்டிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ்களை கரெக்டா ரிப்ரசன்ட் பண்றது அண்ட் 5 கிலோவாட் சோலார் போட்டோ வால்டிக் சிஸ்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷனை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்படி டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை சரியா கனெக்ட் பண்றதுன்னு இங்க பார்ப்போம். ஒரு சோலார் பேனல்ல 250 வாட் பவர் இருக்குன்னு வச்சுப்போம். அதே மாதிரி 20 சோலார் பேனல்ஸை கனெக்ட் பண்ணி அதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் 30 விஎம் கொடுத்து மேக்ஸிமம் கரண்ட் 10 IMனு எல்லாத்தையும் சீரியஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போது சோலார் பேனலோட அவுட்புட்டை டிசி கனெக்டர் மூலமா அரே ஜங்ஷன் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு 300 வோல்ட்ஸ் அட் 10 ஆம்பியர்ஸ் தாராளமா கிடைக்கும். அரே ஜங்ஷன் பாக்ஸை சார்ஜ் கண்ட்ரோலோட தாராளமா கனெக்ட் பண்ணலாம், அதுவும் டிசி டிஸ்கனெக்டர் மூலமா. அதே மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலரை பேட்டரி பேங்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம் டிசி டிஸ்கனெக்டர் மூலமா. இந்த செயல்முறையில் மொத்தமாக 25 பேட்டரிஸை சீரீஸ்ல நம்ம சரியா கனெக்ட் பண்ணியிருக்கணும். பேட்டரியில இன்வெர்டர் வோல்டேஜ் இன்புட்டோட ரிக்வயர்மெண்ட் படி டிசி டிஸ்கனெக்டர் மூலமா பேங்க் பேட்டரிஸ் எல்லாம் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால இதுல 300 வோல்ட்ஸ் டிசி இருக்கும். இன்வெர்டரோட அவுட்புட் பவர் வந்து 230 வாட்ஸ் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் சிங்கிள் பேஸ் இருக்கும். மற்றும் பேட்டரி பேங்கில் இருக்கிற டிசி பவர்ல இருந்துதான் ஏசி பவர் வரும். மற்றும் இன்வெர்டரோட அவுட்புட் பவர் எல்லாமே ஏசி டிஸ்கனெக்டர் மூலமா ஏசி லோட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோலார் பவர் சிஸ்டமோட சேர்த்து 2 அடிஷனல் 2 பிளாக்ஸ் கிரிட்டோட கனெக்ட் பண்ணி இந்த செயல்முறையில வச்சிருப்பாங்க. ஒன்னு நார்மல் பவர் சப்ளை ஆஃப் 230 வாட்ஸ் ஏசி 50 ஹெர்ட்ஸை கொடுக்கும். இன்னொன்னு சார்ஜ் கண்ட்ரோலரோட இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டரி பேங்க் தான் சோலார் பவர் சஃபிஷியன்ட் இல்லாதப்போ சார்ஜ் பண்ண உதவிகரமா இருக்கும். இது ரொம்ப பயனுள்ள ஒண்ணு. மெட்டீரியல்ஸ் உடைய பில் ஒரு 5 கிலோவாட் சோலார் போட்டோ வால்டிக் இன்ஸ்டாலேஷன் சிஸ்டமை பில்ட் பண்றதுக்கு ரிக்வயர்ட் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற டேபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சோலார் கேபிள் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. MC4 கனெக்டர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரீகேப். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டைக் ஆஃப்டர் சைசிங்கான பொருட்களை தேர்ந்தெடுப்பது, 5 கிலோவாட் சோலார் போட்டோ வோல்டைக்கான சிங்கிள் லைன் டயாகிராமை எப்படி வரைவது என்று. இந்த செஷனில் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு புது கான்செப்டோட அடுத்த செஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.